அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி நிறைய லான்ச் டேட்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. மோட்டரோலாவுடைய E20 Pro நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரூமர்ட் லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. Oneplus 9RT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்டும் தெரிய வந்திருக்கு. அதோட Xiaomi நேற்று இந்தியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 615 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். குளோபலாக ஒர்க் பண்ணுற டிஜிட்டல் ரைட்ஸ் குரூப் இல்லைனா ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெகசஸ் ஸ்பைவேர் யூஸ் பண்ணுறது இந்தியன் கவர்மெண்ட்டுடைய லா வயலேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் 2017 சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு லா ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்பைவேர் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் ஸ்பைவேர் யூஸ் பண்ணுறது வந்து ஒருத்தருடைய ப்ரைவசியை வயலேட் பண்ணுற மாதிரி, அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி தரலாம் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் யாருமே பெகசஸ் ஸ்பைவேரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு குளோபல் ரைட்ஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெகசஸ் ஸ்பைவேர் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது என்எஸ்ஓ குரூப், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய என்எஸ்ஓ குரூப் வந்து ஒரு சைபர் வெப்பனாக இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், பொலிட்டிஷியனுடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யாருமே இதை ப்ரமோட் பண்ணாதீங்க, அவங்க லீகல் தான் சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. பட் யாருமே இதை ப்ரமோட் பண்ணாதீங்க. இந்த ஸ்பைவேர் அப்படின்னு இல்லை, எந்த ஸ்பைவேரையுமே யாருமே ப்ரமோட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அது எப்போவுமே கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும், அதை டெலிட்டே பண்ண முடியாது. ஸோ எந்த ஸ்பைவேருமே யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீ ஃபயர் ரொம்பவே பாப்புலரான கேம், இந்தியாவில் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்க ஒரு கேமும் கூட. இதில் அப்கிரேடட் வெர்ஷனில் வந்து கரேனா, அதாவது ஃப்ரீ ஃபயருடைய டெவலப்பர்ஸ் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த அப்கிரேடட் வெர்ஷனுடைய பீட்டா டெஸ்டிங் குளோபலாக நிறைய கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் வியட்நாமில் இதோட பீட்டா டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அப்கிரேடட் வெர்ஷன், அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து இந்தியாவில் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்கன்னா இதோட அப்கிரேடட் வெர்ஷன் இந்தியாவில் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இந்த பேரில் சாம்சங் உடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் Z Fold3 அண்ட் Z Flip 3 இந்தியாவில் ப்ரீ புக்கில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் வந்து இந்த அளவுக்கு ப்ரீ புக் ஆனது இல்லையா, இந்த ரெண்டு ஃபோல்டபிள் டிவைசஸும் ஆன அளவுக்கு. எஸ்பெஷலி யங் ஜென்ரேஷன் வந்து இந்த வாட்டி அதிகம் பேர் ப்ரீ புக் பண்ணதாக தெரியுது. ஏன்னா வந்து சாம்சங் உடைய Fold3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா S Pen சப்போர்ட்டோட வருது. அதோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பெஸ்ட்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படிங்கிறதுனால பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ரொம்பவே டியூரபிளாக இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து யங்கர் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் அதிகமாக வந்து புக் பண்ணியிருக்கதான் வந்து சாம்சங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செப்டம்பர் 10 வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் உங்களுக்கு 7,000 rupees கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் 7,000 ரூபாய் அதிகம் கொடுத்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும். அதோட சாம்சங் Galaxy Buds 2, அதுக்கப்புறம் சாம்சங் Galaxy Watch 4 இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே இந்த மாதம் கடைசிக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் Buds 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் ப்ரைஸும் ரிவீல் இருக்குது. கேலக்ஸியுடைய Watch 4ம் வந்து இந்தியாவில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸோடு இவங்க கொண்டு வர போகிறாங்க. ரெண்டுமே இந்த மாதம் கடைசிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சாம்சங் உடைய A52s 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் செப்டம்பர் 1st வீக் அன்னைக்கு இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டெக் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் வேரியன்ஸும் ரிவீலாக இருக்குது. எப்படி A52 4G இருந்ததோ அதே மாதிரி இதுவும் 4 கலர் வேரியன்ஸில் தான் லான்ச் பண்ணுறாங்க. பிளாக், மின்ட், வயலட், ஒயிட் 4 கலர்ஸ்லேயும் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED பேனல், Snapdragon 778 இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ சாம்சங் உடைய A52s'ும் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆப்பிள் மாதிரி ஷாமியும் அவங்களுடைய டிவைசஸ்க்கு வந்து பேட்டரி சம்பந்தமான வார்னிங் நோட் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் R&D டீம் வச்சு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாமியும் அவங்களுடைய டிவைசஸ்க்கு வந்து இந்த வார்னிங் நோட் கொடுக்க போகிறதா தெரியுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை ஷாமி டிவைசஸை சர்வீஸில் கொடுத்து பேட்டரி மாற்றிட்டாங்க, அது ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது அன்ஆத்தரைஸ்டு பேட்டரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வரும். அது மூலயமா நீங்கள் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படுத்தாதீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து அன்னெசரி ஃபோன் பிளாஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்
ஸ்டெப் எடுத்திருக்காங்க. Xiaomi மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸுமே பேட்டரிக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் நோட் கொடுத்தா உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஆப்பிளுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் iPhone 13 சீரிஸுடைய ரூமர்ட் லான்ச் டேட் இப்போ ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ மாதிரி 4 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது செப்டம்பர் 17 அன்னைக்கு குளோபல் லான்ச்சாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஒன்ஸ் குளோபலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியாவில் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ செப்டம்பர் 17 அன்னைக்கு லான்ச் கூடவே ஃபர்ஸ்ட் சேலும் இவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆப்பிள் டிவைசஸ்க்கு வெயிட்டிங்கன்னா செப்டம்பர் 17 அன்னைக்கு இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிறது. விவோ அவங்களுடைய ஓன் சிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது விவோ V1 இந்த பேரில் தான் ஒர்க் பண்ணி இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜஸ் பார்க்கும்போது இது அடுத்ததாக, அதாவது விவோவுடைய X70 சீரீஸில் இன்டெகிரேட் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் விவோ V1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ISP சிப், அதாவது இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் சிப். ஸோ வந்து கேமரா சென்சார்ஸில் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. விவோவுடைய V1 சிப்பை தான் வந்து விவோவுடைய X70 சீரீஸில், அதுவும் X70 Pro Plusல இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட விவோவுடைய X70 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ், இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸே ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேமரா மாடியூல் தான் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. விவோ எப்போவுமே கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் தான் பெஸ்ட்டாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ கேமராஸ் ரொம்பவே அசத்தலாக இருக்கும். அதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேயோட வரப்போது ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன். அதே ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 888 இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, அதோட விவோவுடைய செல்ஃப் டெவலப்டு ISPயும் இதில் இன்டெகிரேட் பண்ணி இவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபீச்சர்ஸோட விவோவுடைய X70 Pro Plusம் கூடிய விரைவில் லான்ச் ஆகும். Xiaomi நேற்று இந்தியாவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Mi Band 6, அதுக்கப்புறம் Mi TV 5X, Mi நோட்புக்குன்னு. இதில் Mi Band 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளேயோட கொடுத்துருந்தாங்க. கூடவே உங்களுக்கு வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 30 ஸ்போர்ட்ஸ் மோடோட வருது. ஹார்ட் ரேட் சென்சார், பிளட் ஆக்சிஜன் மானிட்டர்னு. இதோட விலை 3499க்கும். அதே Mi நோட்புக் ப்ரோ அதுக்கப்புறம் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு i5 அண்ட் i7 இன்டெலுடைய ஜென் ப்ராசஸரோட கொடுத்து வந்து 3 வேரியன்ட்ஸாக வந்து ப்ரைஸஸும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதே Mi TV 5X அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே HDR10+ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 43 இன்ச்சஸ், அதாவது 31,999 இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் சீப்பஸ்ட் 4G ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக செப்டம்பர் 10 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் இதோட ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே இருக்கும் அப்படின்னு தெரியுது. அகைன் ப்ரீ புக்கிங் உங்களுக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது 1 to 7 என்னைக்காவது ஒரு டேட்டில் ஸ்டார்ட் ஆகும். அதையும் நம்ம டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து மிட் ஆஃப் செப்டம்பரில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜியோடைய அஃபோர்டபுள் 4G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ப்ரீ புக் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. OnePlus உடைய 9 சீரீஸில் அடுத்ததாக OnePlus 9RT இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா அண்ட் சைனா மட்டும்தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. குளோபலாக கிடையாது. இதோட ஸ்பெக்ஸ் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இது ஸ்னாப்டிராகன் 870 கொடுக்குறாங்க. சாம்சங் உடைய E3 AMOLEDோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், UFS 3.1ன்னு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான். அவுட்லுக்கும் வந்து உங்களுக்கு OnePlus 9 சீரிஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்க போது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்டோபர் 9 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை OnePlus 9RTக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா 10th லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தற்சமயம் 9 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் ரிவீல் ஆயிருக்கு. மோட்டரோலாவுடைய E சீரீஸில் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இவங்க ஒர்க் பண்ணுறதா தெரியுது. ஒன்று E20, இன்னொன்று E30 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் E20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாஃப்ட் சிப் செட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இன்னும் சொல்ல போனால் இது செப்டம்பர் கடைசிக்குள்ள ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மோட்டரோலா தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் மோட்டரோலா தரப்புலேருந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவுடைய H20 Pro. ஏன்னா இது ஸ்னாப்டிராகன் 870 வந்து ஆல்ரெடி குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக்கில் தான் இந்தியாலையும் இது IMEIயில் லிஸ்டிங்காக இருக்குது, லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 20th 30th இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை மோட்டரோலாவோட H20 Pro ஸ்னாப்டிராகன் 870 ஒரு க்ளீன் UIக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா செப்டம்பர் எண்டில் இந்தியாவில் இது லான்ச் ஆகும். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். விவோ லான்ச் பண்ண போகிற ஓன் சிப்புடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாண்டிஸ்க் IX பேங்க். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஃபீனிக்ஸ் கேமிங். கங்க்ராச்சுலேஷன் ஃபீனிக்ஸ் கேமிங். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தவறாமல் யூடியூப் லிங்க் ஆன் பண்ணலாம். உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். இதோட இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.